ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிளான ஒரு பிளேயிங் 11 அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பற்றி தான் ஃபுல் ப்ரிவியூ மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். குஜராத் டீமோட ஓப்பனர்ஸ் சாய் சுதர்ஷன் அண்ட் சுமன் கில், இவங்க ரெண்டு பேர் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சாய் சுதர்ஷன் ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார், லாஸ்ட் இயரும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். சுமன் கில் இப்போ ரீசெண்ட்லி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெரிய ஃபார்மில் கிடையாது, ஒரு மோசமான ஃபார்மில் தான் இருக்கார். T20 வேர்ல்டு கப்பில் கூட அவரை எடுக்கலை. ஸோ T20 வேர்ல்டு கப்பில் எடுக்காததுனால மேபி இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கேப்டன்சி வேறு ஒரு ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ஜோஸ் பட்லர் நம்பர் 3 வரப்போகிறாரு. பட் ஜோஸ் பட்லரும் சேம் லைக் சுமன் கில் மாதிரியே ஃபார்மில் இல்லை அப்படின்றதான் ஒரு விஷயம். குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 70% ஆஃப் ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் 3 அவங்க தான் ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்போ சாய் சுதர்ஷன், ஜோஸ் பட்லர் அண்ட் சுமன் கில், இவங்க 3 பேர் தான் ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த 3 பேரில் 2 பேர் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறது அந்த டீமுக்கு எந்த அளவுக்கு அன்ஃபேவராக இருக்கும் அப்படின்றது ஐபிஎல் ஸ்டார்டிங்கில் தான் தெரியும். ஓகே, இப்போ நம்பர் 1 சாய் சுதர்ஷன், நம்பர் 2 சுமன் கில், நம்பர் 3 ஜோஸ் பட்லர். அவருடைய ஃபார்ம் அவர் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், 1 or 2 கேம்ஸ் கழித்து அவர் ஃபார்முக்கு வரது வாய்ப்பு இருக்குது. நம்பர் 4 வாஷிங்டன் சுந்தர், நம்பர் 5 கிளென் பிலிப்ஸ், நம்பர் 6 ஷாருக் கான், நம்பர் 7 ராகுல் டிவாட்டியா, நம்பர் 8 ரஷித் கான், நம்பர் 9 ஷாய் கிஷோர், நம்பர் 10 முகமது சிராஜ், நம்பர் 11 ககிசோர் ரபாடா. இம்பாக்ட் பிளேயரில் பிரசித் கிருஷ்ணா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஓவர்சீஸ் பிளேயர் பாருங்கள், ரஷித் கான், ரபாடா, ஜோஸ் பட்லர், இவங்க 3 பேரும் கண்டிப்பாக பிளேயிங் 11 இருந்து தான் ஆகணும். ஏன்னா ஜோஸ் பட்லர் தான் விக்கெட் கீப்பர், அவர் கண்டிப்பாக மேண்டேட்டரி பிளேயிங் 11 இருப்பார். ரஷித் கான் அவர் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர், பிளேயிங் 11 இருப்பார். ரபாடா ஃபாஸ்ட் பவுலர், அவருமே கண்டிப்பாக இருப்பார். ஸோ 4th ஆப்ஷன் ஜேசன் ஹோல்டர் அல்லது கிளென் பிலிப்ஸ், இவங்க 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிளென் பிலிப்ஸ் பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் பேக்கப் தேவைப்படும், அதனால் கிளென் பிலிப்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இல்லை சம்டைம்ஸ் ஜேசன் ஹோல்டர் கூட ப்ளே பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட ஓவரால் பிளேயிங் 11. உங்களோட பிளேயிங் 11 மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த டீமோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓப்பனர்ஸ் தான் இந்த டீமோட ஸ்ட்ரென்த்து. டாப் 3 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மேஜர் ஆஃப் ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாப் 3 தான் ஸ்கோர் பண்ணுறாங்க. லாஸ்ட்டு ஒரு 3 இயர்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டாப் 3 தான் எப்போவுமே வந்து ரன்ஸை வந்து ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா விருதிமான் சாகா, சுமன் கில், சாய் சுதர்ஷன், இவங்க 3 பேர் தான் நல்லா ரன் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருந்தார். ஹர்திக் பாண்டியா இருக்கும் பொழுது நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருந்துச்சு. பட் ஹர்திக் பாண்டியா இல்லாதப்ப அந்த டீமில் அந்த மிடில் ஓவர்ஸில் கண்டெயின் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் யாருமே இல்லாததுனால அந்த டாப் 3க்கு ப்ரெஷர் வந்துச்சு. அதனால் டாப் 3 எப்போவுமே நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க, நல்ல ஃபார்ம்லேயே இருந்தாங்க. பட் இப்போது அவங்க ஃபார்மில் இல்லாதது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. பட் டீம் வைஸ் பார்க்கும்போது அந்த டாப் 3 பிளேயர்ஸ் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்த டீமில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஏன்னா ரஷித் கான் ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர் அண்ட் சாய் கிஷோர் அவருமே ஒரு நல்ல ஸ்பின்னர் தான். ஸோ இவங்க 2 ஸ்பின்னர் இருக்கிறது அந்த டீமுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா கிளென் பிலிப்ஸ் உள்ளே வந்திருக்காரு அண்ட் ஜேசன் ஹோல்டரும் உள்ளே வந்திருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியா அந்த டீமை விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் அந்த டீமில் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் யாருமே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ ஜேசன் ஹோல்டர் இருக்கார் அண்ட் பேட்டிங் பேக்கப்புக்கு ஃபினிஷிங்க்கு கிளென் பிலிப்ஸும் இருக்கார். அது ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த டீமோட ஸ்ட்ரென்த்து. இந்த டீமோட வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த டீமில் மிடில் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா கிளென் பிலிப்ஸ் விளையாடாமல் மேபி ஜேசன் ஹோல்டர் விளையாடாரு அப்படின்னா ஷாருக் கான் ஃபார்மில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அகெயின் திரும்ப டாப் 3 பேஸ் பண்ணி தான் டீம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மிடில் ஆர்டர்ஸில் பேட்டிங் டெப்த் வந்து அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கும். இப்போதைக்கு பேட்டிங் டெப்த் நிறையவே இருக்குது. நம்பர் 8 வரைக்குமே நல்ல பேட்டிங் எபிலிட்டிஸ் இருக்குது, ஷாய் கிஷோர் வரைக்கும். ஸோ வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 விஷயந்தான். ஒன்று, மிடில் ஆர்டர்ஸில் பேட்டிங் பேக்கப் வந்து தேவை. அட் சேம் டைம் ஜோஸ் பட்லரும் சுமன் கில்லும் பவர் பிளேயில் நல்லா விளையாடணும். 2 பேருமே ஃபார்ம் அவுட்லேருந்து உள்ளே வராங்க, அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா ஸோ அடுத்த வர பேட்ஸ்மேனுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர்வைஸ் டீம் பார்க்கும்போது நல்லா பார்க்கவே இருக்குது. இந்த டீமோட ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷாய் கிஷோருக்கு இந்த டீமில் இருக்கிறது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு டாலான ஒரு ஸ்பின்னர், அவரால் வந்து ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனோட விக்கெட்ஸை ஈஸியாக வந்து எடுக்க முடியும். அட் த சேம் டைம் வாஷிங்டன் சுந்தர் அவர் வந்து நம்பர் 4 ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ அவருக்கு அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அவர் ப்ளே பண்ணாருன்னா அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டீமோட த்ரெட் பார்த்திங்கன்னா ஜோஸ் பட்லரோட ஃபார்ம் தான். ஏன்னா ஜோஸ் பட்லர் ரீசெண்டாக அந்த T20 வேர்ல்டு கப்பில் அந்தளவுக்கு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கொடுக்கல.
ஸோ ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்பொழுது ஜோஸ் பட்லர் ஒரு சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாகவே அந்த ஃபார்மில் தான் இருக்கார். எப்பயாவது 1 or 2 கேம்ஸ் தான் அடிக்கிறாரு. ராஜஸ்தானில் இருந்ததுக்கப்புறம் எந்த மேட்சுமே அவர் சரியாக ப்ளே பண்ணலை. ராஜஸ்தான்லேயுமே ஒரு இயர் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் ப்ளே பண்ணலன்னு தான் அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அகெயின் ஜோஸ் பட்லர் எந்த ஃபார்மில் இருப்பார் அப்படின்றத பொறுத்து தான் அந்த டீம் டைட்டில் வின் பண்ணுமா இல்லையா அப்படின்றத டிசைட் பண்ண முடியும். ஏன்னா சுமன் கில் அண்ட் ஜோஸ் பட்லர் இந்த 2 பேரை டிபெண்ட் பண்ணி தான் அந்த டீம் இருக்குன்றது தான் உண்மை. என்னதான் நிறைய பவுலிங் பேக்கப் அவங்க வச்சுருந்தாலும் கூட பேட்டர்ஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் அந்த குஜராத் டைட்டன்ஸோட டீம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் இந்த டீம் டைட்டில் வின் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் இந்த வருஷம் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா டாப் 3ல் உள்ள 2 பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஃபார்மில் இல்லை. ஸோ பட்லர் போக போக ஒரு ஃபார்முக்கு வந்துடுவார், கில்லுமே ஃபார்முக்கு வந்துடுவார். பட் மிடில் ஆர்டர்ஸில் நல்லா ரன் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர் யாருமே கிடையாது. கிளென் பிலிப்ஸ் இப்போ தான் வந்திருக்காரு. அவர் எந்த அளவுக்கு வந்து ரன் ஸ்கோர் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஷாருக் கான் அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. பஞ்சாபில் இருக்கும்போது நம்பர் 4 நம்பர் 5ல் வந்து ஓரளவுக்கு நல்ல ரன்ஸ் கொடுத்துருந்தார். ராகுல் டிவாட்டியா அவர் 2 வருஷமாகவே சுத்தமாக பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது அகெயின் அண்ட் அகெயின் டீம் வந்து டாப் 3 பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஆனால் டாப் 3ல் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த டீம் அந்த மேட்ச் ஈஸியாக வந்து லூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டீம் அதை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்குது. ஸோ டைட்டில் வின் பண்ணுற டீம் வந்து எப்போவுமே 11 பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ளே பண்ணணும். ஒரு 3 பிளேயர் 4 பிளேயர் நல்லா ப்ளே பண்ணுறதை வச்சு மட்டும் டைட்டில் வின் பண்ண முடியாது. அந்த வகையில் பார்க்கும்போது அகெயின் குஜராத் டைட்டன்ஸ் டைட்டில் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.